ஷர்மிளா, சென்னை மாநகரம் மிகப்பெரிய மழையை எதிர்நோக்க போகிறது, மிக கனமழை பெய்ய போகிறது என்று தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன டிட்வா புயல் காரணமாக. ஆனால் தற்போது இந்த டிட்வா புயல் சற்று வலுவிழந்திருக்கிறது. அதே போன்று இன்று காலை 5:30 நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிக்கையின்படி சென்னைக்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அது மெல்ல நகர்ந்து சென்னைக்கு அருகே இன்று பிற்பகல் அல்லது மாலை அல்லது இரவு நேரத்தில் சென்னைக்கு அருகே வரக்கூடும். வரும்பொழுது சென்னையில், அதாவது தமிழக கடற்கரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரி கடற்கரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் மைய கொண்டிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக, புயல் வலுவிழந்திருப்பதால் காரணமாக மழையானது மிகப்பெரிய அளவுக்கு, ஏற்கனவே கணித்தது போல மிக கனமழை தொடர்ந்து பெய்யும் என்று கூறியிருந்தார்கள். அந்த அளவுக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் பெரும்பாலோர் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. ஆனால் மழை மிதமான முதல் லேசான மழை வரை தொடர்ந்து அடுத்த 24 நேரத்தில் மழை இருக்கும். ஆனால் மிக கனமழையோ அல்லது தொடர் கனமழையோ தொடர் மிக கனமழையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவ்வப்போது ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யலாம் அல்லது கனமழை பெய்யலாம். ஆனால் தொடர்ந்து பெய்யுமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு என கூறியிருக்கிறார்கள். ஆனால் மிதமான முதல் லேசான மழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு, லேசான முதல் மிதமான மழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான புறநகர் மாவட்டங்களான காஞ்சிபுரம் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், KTCC என்று அழைக்கிறார்கள். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு என்று. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே அநேக இடங்களிலே லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கடல் சீற்றம் இருக்கும். சில இடங்களில் காற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசக்கூடும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இலங்கையில் ஏற்படுத்தியது போல மாபெரும் வெள்ளம் வருவதற்கோ, பெருவெள்ளம், சென்னையில் 2015 சென்னை பெருவெள்ளம் போன்றோ மிகப்பெரிய வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அறவே இல்லை என்பதுதான் தனியார் வானிலை ஆய்வர்களின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. எனவே த கிரேட் எஸ்கேப் சென்னை ஆகிவிட்டது. சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் முதலில் கூறியிருந்தார்கள். அதற்கான வாய்ப்பு எல்லாம் தற்போது இல்லை என்பதுதான் அனைவருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. ஆனால் சட்டென்று மாறக்கூடியது வானிலை என்பதால் தற்போதைய நிலையை வைத்து இந்த கணிப்பை கூறியிருக்கிறார்கள், இந்த வானிலை கணிப்பு. ஆனால் மழையானது லேசான மிதமான மழை இருக்கும், மேகமூட்டத்துடன் காணப்படும். வெயில் வருவது, சூரியனுடைய வெளிச்சம் வருவது என்பது, முழுமையான வெயில் வர வேண்டும் என்பது நாளை பிற்பகலுக்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இன்றைய அளவிலே மழை மேகமூட்டம் தான் காணப்படும், மேகமூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் லேசான முதல் மிதமான மழை வரைதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது மிக கனமழையோ பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்துள்ள தகவல். பெருவெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மழையினால் கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடலோர மாவட்டங்கள், சென்னை மாநகரை எடுத்துக்கொண்டால் கூட கடலோர பகுதிகளில் எல்லாம் அவ்வப்போது மழையும் காற்றும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை வானிலையாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். அவ்வப்போது கனமழையோ மிக கனமழையோ பெய்யலாம். தமிழகத்தின் அநேக இடங்களில் இதே போன்ற நிலைதான் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அனைவருடைய எதிர்பார்ப்பு, பலருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாளை பள்ளி கல்லூரிகள் இருக்குமா என்பதுதான். என்றால் மாணவ செல்வங்கள், பெற்றோர்களும் எதிர்நோக்குவார்கள், மாணவர்களும் எதிர்நோக்குவார்கள். ஆனால் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பது, நாளை விடுமுறையா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட சூழ்நிலைகளை வைத்து அவர்கள் இன்று இரவோ அல்லது நாளை காலையோ இந்த பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடலாமா இல்லையா என்பது குறித்து பெரும்பாலும் நாளை காலை தான் அறிவிப்பார்கள். ஆனால் தற்போதைய சூழலை வைத்து பார்க்கும்போது நாளை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நிச்சயமாக பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என தெரிகிறது. ஆனால் மழையின் அளவு அதிகரித்தாலோ அல்லது பாதிப்புகள் அதிகம் இருந்தாலோ அந்தந்த மாவட்டங்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்து அதனை அறிவிப்பார்கள் என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. இதைதான் அரசிடம் நாம் கேட்டபோது அரசிடம் வந்து வந்த தகவல் இதுதான். அரசு வட்டங்களில் விசாரித்த போது அவர்கள் கூறிய தகவல் இது. எனவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால், பெருமழை பெருவெள்ளத்திலிருந்து சென்னை கிரேட் எஸ்கேப் ஆகி இருக்கிறது என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த உறுதியான தகவலில் ஒன்று. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.